உங்கள் பிள்ளைங்க இன்ஸ்டாகிராம் ஐடி யூஸ் பண்ணுறாங்களா? அவங்களுடைய ஐடியை நீங்கள் செக் பண்ணியிருக்கீங்களா? உங்கள் பிள்ளைகளுடைய ஃபேஸ்புக் ஐடி உங்களுக்கு தெரியுமா? உங்கள் உங்களுடைய பிள்ளைகள் யூடியூப் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்கல்ல, அந்த யூடியூப் ஐடியை உங்களுடைய ஃபோனோட லிங்க் பண்ணியிருக்கிறீங்களா? அதனுடைய ஹிஸ்டரியை என்னைக்காவது ஒரு நாள் பார்த்துருக்கிறீங்களா? நிறைய பேருக்கு என்ன சாப்பிட்டாங்கன்னு கூட தெரியல, இன்னைக்கு என்ன ட்ரெஸ் போட்டாங்கன்னு கூட தெரியல. ஏன்னா பிள்ளைகளை நிறைய பேர் கண்ணும் கருத்துமா கவனிக்கிறதே இல்லை. நீங்க ரொம்ப கவனமா இருங்க. 13 வயசுக்கு மேலுள்ள பிள்ளைகள் நெருப்பு பத்த வச்சா பத்திக்குவாங்க. கேர்ள்ஸ் பத்த வச்சா பத்திக்குவாங்க. பசங்க அப்படியே லைட்டா ஸ்டார்ட் பண்ணி விட்டா போதும் பத்திக்குவாங்க. இன்னைக்கு வந்து அழுது என்ன பிரயோஜனம்? அவன் அதுக்கு அடிமையானதுக்கு அப்புறம் அழுது என்ன பிரயோஜனம்? அவனை குறித்து மற்றவங்க இந்த மாதிரி பையன் பாக்கு போட்டு தெரிகிறான், பையன் கஞ்சா குடிக்கிறான், பையன் வந்து சிகரெட் அடிக்கிறான், பொண்ணு இப்படி பண்ணுது அப்படின்னு இன்னொருத்தர் வந்து நம்ம இடத்துல சொன்னதுக்கு அப்புறம் நம்ம வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம்? நம்ம அந்த இடத்துல கவனிக்கல. அதனால இன்னொருத்தர் சொல்லி அல்ல. நம்பர் 4, 4வது, உங்க பிள்ளைகளை நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னா கவனிங்க. பாஸ்டர், நான் எல்லாம் கைமிஞ்சி போயிருச்சு, இப்போ நான் போய் அவனுடைய ஃபேஸ்புக் ஐடியை கேட்டால், அவனுடைய இன்ஸ்டாகிராம் ஐடியை கேட்டால் என்னையே திட்டுவான், என்னையே பிரச்சனை பண்ணுவான். நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ, எப்படி ஜெபம் பண்ணி நீங்கள் அந்த காரியத்தை கொண்டு வருவீங்களோ தெரியல. தயவு செய்து உங்கள் பிள்ளைகளை நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் கவனிங்க. 100க்கு 100% உங்கள் பிள்ளைங்க நல்லவங்கன்னு நம்பிடாதீங்க. உங்கள் பிள்ளைங்க நல்லவங்க தான், கெட்டவங்கன்னு நான் சொல்லலை. ஆனால் நீங்க உங்க பிள்ளைகளை கண்மூடித்தனமா நம்பாதீங்க. உங்க பிள்ளைங்க சொல்றதை கேட்டு அப்படியே நம்பிடாதீங்க. ஒரு பையன் வந்து சொல்றான், ஸ்கூல் டீச்சரை வந்து சொல்றான். அந்த டீச்சர் வந்து என்னை மட்டும் ஓர வஞ்சனையா பார்க்குறாங்க, நான் நல்லா தான் எக்ஸாம் எழுதுறேன், ஆனால் மார்க் போட மாட்டேங்கிறாங்க, என் மேலே அவங்களுக்கு ஜெலஸு, என் மேலே அவங்களுக்கு வெறுப்பு அப்படின்னு இப்போ டீச்சரை குறித்து ஒரு தவறான செய்தியை அம்மா அப்பாட்ட வந்து சொல்கிறான். இந்த அம்மா அப்பாவும் வந்து பயங்கரமாக கோவப்பட்டு, அப்போ ஏன் டீச்சர் நீங்கள் வந்து 40 பிள்ளைங்க இருந்தால் 40 பிள்ளைங்களையும் ஒரே மாதிரி தானே பார்க்கணும், என் பிள்ளைய மட்டும் எதுக்கு இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால், அந்த பையன் ஒழுக்கம் இல்லைன்னு அந்த டீச்சருக்கு தெரியும். ஆனால் இவங்க என்னன்னா, அந்த டீச்சரை இவன் எதுக்குன்னா அந்த பாடத்தை படிக்காம இருக்கிறதற்காக அவன் ஒரு நாடகம் போடுறான். அந்த பேரண்ட்ஸ் அவனுக்கு தெரியல. அதனால ரொம்ப அவசியமானது ஒன்று, நம்முடைய பிள்ளைகளை நீங்க 100க்கு 100% நம்புறதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும்னா கவனிங்க.